எரேமியா. பென்யமீன் தேசத்திலுள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எரேமியா தீர்க்கதரிசியின் வரலாறும் அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன காலமும் இங்கு முன்னரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இல்கியாவின் குமாரன். இல்கியா ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவர். எரேமியா என்னும் பெயருக்கு கர்த்தரால் வளர்க்கப்பட்டவர் என்று பொருள் சொல்லலாம். எரேமியா ஆசாரியர்களில் ஒருவர். ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். இவர்கள் சத்தியத்தை உபதேசம் பண்ணுவதற்கு கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். எரேமியா ஆசாரிய ஊழியம் செய்தாலும் கர்த்தர் அதோடு சேர்ந்து அவருக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தையும் கொடுக்கிறார். எரேமியாவை போல எசேக்கியேலும் ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியாகவும் ஊழியம் செய்தார். ஜனங்களுடைய பாவங்கள் அதிகரித்த போது கர்த்தர் ஆசாரிய ஊழியத்தில் இருந்தவர்களை தீர்க்க தரிசன ஊழியத்திற்கும் பயன்படுத்தினார். எரேமியாவின் காலத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் அதிகமாயிருந்தது. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது. இஸ்ரவேல் ஜனத்தாரின் ஆவிக்குரிய ஜீவியம் பிரகாசம் இல்லாமல் மங்கி இருந்தது. ஆனதோத் என்னும் ஊர் ஆசாரியர்களின் பட்டணமாகும். இது எருசலேமில் இருந்து 3 மைல் தூரத்தில் உள்ளது. இது பென்யமீன் தேசத்தில் உள்ள பட்டணமாகும். ஆசாரியனாகிய அபியத்தாரின் நிலங்கள் ஆனதோத்தில் இருந்தது. ஆனதோத் பட்டணத்தில் ஏராளமான ஆசாரியர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் இல்கியாவின் குமாரனாகிய எரேமியாவும் ஒருவர். எரேமியா தீர்க்கதரிசி யோசியா அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். யோசியா ராஜாவின் ஆட்சி காலத்தின் 13ஆம் வருஷத்தில் யூதேயா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. அவர் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தார். மேடைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் யூதா தேசத்தில் இருந்து நீக்கி போட்டார். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகளை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். 2 நாளாகமம் 34:3. யோசியா யூதா தேசத்தை சுத்திகரித்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் அறிவித்தார். அப்போது எரேமியாவும் யோசியா ராஜாவும் இளமை பிராயத்தில் இருந்தார்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன ஊழியம் யோசியா மேற்கொண்ட சுத்திகரிப்பு ஊழியத்திற்கும் மறுமலர்ச்சி ஊழியத்திற்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது. யூதா தேசத்தில் ராஜாவும் தீர்க்கதரிசியும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இருவருமே இளமை பிராயத்தில் இருக்கிறார்கள். தேசத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது ஜனங்கள் அவர்களுடைய ஊழியத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் என்பதே பொதுவான எதிர்பார்ப்பு. இவ்விதமாக எஸ்ராவின் காலத்தில் மிகப்பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியரின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். எஸ்ரா 5:1-2. யோசியா ராஜாவும் எரேமியாவும் கர்த்தருடைய செய்திகளை ஜனங்களுக்கு சொன்னபோது அவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வருவார்கள் என்றும் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி வந்து விடுவார்கள் என்றும் தேவனுடைய கோபத்திற்கும் அவருடைய நியாய தீர்ப்புக்கும் தப்பித்துக் கொள்வார்கள் என்றும் பொதுவான எதிர்பார்ப்பு உண்டாயிற்று. ஆனால்
எதிர்பார்த்த பிரகாரம் யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாகவில்லை. யோசியா ராஜா அரசாண்ட 18ஆம் வருஷத்தில் யூதா தேசத்தில் விக்கிரக ஆராதனை அதிகமாய் நடைபெற்றது. யோசியா ராஜாவும் விக்கிரகங்களை நீக்கி போடவில்லை. தேசம் விக்கிரக ஆராதனையில் இருந்து முழுவதுமாய் சுத்திகரிக்கப்படவில்லை. ஜனங்கள் சீர்திருந்த விரும்பவில்லை. யூதர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. யோசியா ராஜாவும் எரேமியா தீர்க்கதரிசியும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னாலும் அவர்களோ கர்த்தருடைய வசனங்களை கேட்காதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். கர்த்தரிடத்தில் வருவதையும் மனம் விரும்புவதையும் கர்த்தரை ஆராதிப்பதையும் வெறுத்தார்கள். இதனால் யூதா தேசம் அழிந்து போவதை ராஜாவாலும் தீர்க்கதரிசியாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. யூத தேசத்தின் மீதும் எருசலேமின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. யூதா தேசத்தார் கர்த்தரை விட்டு விலகி துன்மார்க்கமாய் ஜீவித்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு எச்சரிப்பாய் சொன்னார். தேசத்தின் மீது வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தீர்க்கதரிசனமாய் அறிவித்தார். ஜனங்கள் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை நிறுத்திக் கொள்ளாமல் ஜனங்கள் மத்தியில வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து தொடர்ந்து எச்சரிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி யோயாக்கீம் ராஜாவுடைய ஆட்சி காலத்திலும் சிதேக்கியா ராஜாவுடைய ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறார். ஒவ்வொருவரும் 11 வருஷம் ஆட்சி புரிந்தார்கள். எருசலேம் ஊரார் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகும் காலம் வரையிலும் எரேமியா ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். எருசலேமிலும் யூதேயாவிலும் பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி இஸ்ரவேல் ஜனத்தார் சிறைகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்குள் எரேமியாவும் விலங்கிடப்பட்டிருந்தார். அப்போது எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எரேமியா அப்போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். யோசியா ராஜா அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் இடைப்பட்ட காலம் 40 வருஷங்களாகும். எரேமியா தீர்க்கதரிசி இந்த 40 வருஷங்களாக தீர்க்க தரிசன ஊழியம் செய்தார். ஜனங்களுடைய துன்மார்க்கமான ஜீவியங்களுக்கு விரோதமாய் எரேமியா அவர்களை எச்சரித்தார். தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வரும் என்று சொன்னார். எரேமியா என்னும் பெயருக்கு கர்த்தர் உயர்ந்தவர் என்று பொருள். வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் எரேமியாக்கள் தீர்க்கதரிசி லிப்னா ஊரான், ரேகாபியன், மனாசே கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், காத் ஊரான். வேதாகமத்தில் இல்கியா என்னும் பெயரில் 6 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் இவன் பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவன். இவன் இத்தாமாரின் ஆசாரிய வழியை சேர்ந்தவன். இவன் எலெயாசாரின் வழியில் வந்த பிரதான ஆசாரியன் அல்ல. ஆசாரியராக இருந்த தீர்க்கதரிசிகள் எரேமியா, நாத்தான், எசேக்கியேல், சகரியா. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் எருசலேமிற்கு வடகிழக்கே 3 மைல் தூரத்தில் உள்ளது. இந்த வாக்கியத்தில் வசனங்கள் என்பது எரேமியாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறிக்கும். தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவற்றை ஜனங்களுக்கு அறிவித்து வந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் இந்த வாக்கியம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே ஆசாரியர்களாக இருந்தவர்கள். இவர்கள் இந்த வாக்கியத்தை 76 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில் ஆட்சி புரிந்த ராஜாக்கள்: யோசியா 31 வருஷங்கள், யோவாகாஸ் 3 மாதங்கள், யோயாக்கீம் 11 வருஷங்கள், யோயாக்கீன் 3 மாதங்கள், சிதேக்கியா 11 வருஷங்கள். யோசியா அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் என்பது யோசியாவின் 13வது வருஷ ராஜ்யபாரத்தில் இருந்து சிதேக்கியாவின் சிறையிருப்பு வரையிலும் இடையில் உள்ள காலம் 40 வருஷங்களாகும். எரேமியா தீர்க்கதரிசி சிறையிருப்பின் காலத்திலும் வாழ்ந்தவர். யோசியாவின் ஆவிக்குரிய மறுமலர்ச்சிக்கு பின்பு எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். ஏசாயாவிற்கு பின்பு 66 வருஷங்கள் கழித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்திருக்கிறார். 5ஆம் மாதத்தில் எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டது. இதன் பின்பு எரேமியா தொடர்ந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்.